அதிகாலை நேரம் பைபிள் அவர் presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Welcome to Satellite Bible Classes. வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, பெற்றோர்களே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, வான்வழி வகுப்புகளாக தொடரும் இந்த கல்வி ஆண்டில் நீங்கள் படித்து கொண்டிருக்கிறது கொரிந்தியருக்கு எழுதிய முதலாவது நிருபம். இந்த நிருபத்தை படிக்கும்போது ஒன்றை நாம் மனதில் கொள்ள வேண்டும். கிறிஸ்துக்குள் சபையானது சரியாக நடப்பது எப்படி, ஒழுங்காக நடப்பது எப்படி, பிரியமாக நடப்பது எப்படி, ஒரு கிறிஸ்தவனுக்கு கடவுள் கொடுத்த சுதந்திரத்தை அவன் எவ்விதமாக ஆள வேண்டும், அவன் எவ்வித பார்வை உடையவனாக இருக்க வேண்டும், கிறிஸ்தவத்தினுடைய லட்சிய நோக்கங்கள் என்ன, சபையை சீர்பொருந்த செய்வது எப்படி, how to discipline the church. ஆகவே இந்த புத்தகத்தை படிக்கும்போது ஒரு ரசிகர் மனதில், ஒரு சந்தோஷ மனதில், ஏதோ ஒரு நல்ல கதை படிப்பதைப் போல நீங்கள் படிக்காமல், மருத்துவமனையில் உடலை வெட்டி ஆப்ரேஷன் செய்கிறார்கள் இல்லையா, அவ்விதமாக நீங்கள் இதை படிக்க வேண்டும். You must feel a sense on the operation table how a man being operated. God is operating the Christian, that how he should conduct his life in the church. இதுதான் இந்த புத்தகத்தினுடைய அடிப்படையாக இருக்கிறது. இன்றைக்கு 1 கொரிந்தியர் முதலாவது அதிகாரம் 18 முதல் 31 வசனங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். நேரமின்மை காரணமாக ஒரு கால் நான் வேகமாய் சென்றால் பொறுத்து கொள்ளுங்கள். நீங்கள் அதை உங்கள் சொந்த மொழியில் அல்லது ஆங்கில மொழியில் படித்து பாருங்கள். அந்த சிலுவை இருக்கிறது, ஒருவனுக்கு ஞானமாக இருக்கிறது, ஒருவனுக்கு பைத்தியமாக இருக்கிறது. அதான் ஆச்சரியம். அங்கே தொங்குகிற தேவனுடைய குமாரன் தேவனுடைய ஞானத்தை உனக்கு வெளிப்படுத்தினால் அது உனக்கு ரட்சிப்பு. அங்கே தொங்குகிற தேவனுடைய குமாரன் உனக்கு அருவருப்பையும் மூடதனத்தையும் வெளிப்படுத்தினால் உனக்கு நஷ்டம். சிலுவை என்பது ஒரு போதனையாக இருக்கிறது. ஏனென்றால் 2000 ஆண்டுகள் ஆயிற்று. இயேசு கிறிஸ்து தொங்கிய சிலுவை அங்கே இல்லை, அது கரைந்து காற்றாய் போய்விட்டது. சிலுவை மரம் நட்ட இடம் கொல்கதா இன்றைக்கும் இருக்கிறது. ஆனால் சிலுவையை ஒரு மரத்துண்டாக நீங்கள் பார்க்காமல், அவருடைய மரணத்தை காண்பதற்கு நீங்கள் எருசலேம் நகரத்துக்கு போகாமல் உங்கள் பைபிளை திறந்து படித்தால் அது போதனையாக உங்களுக்கு விளங்கும். 1 கொரிந்தியர் முதலாவது அதிகாரம் 18வது வசனம் கவனியுங்கள். சிலுவையை பற்றிய உபதேசம், உபதேசம் என்றால் போதனை, டீச்சிங், கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. நீ கெட்டு போகணும்னு நினச்சினா சிலுவை உனக்கு பைத்தியமாக தான் தெரியும். ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. இட்ஸ் a power of God to those who believe. ஆகவே ஒரே சிலுவை 2 பணிகளை செய்கிறது. அது உன்னை பற்றிய விஷயம், நீங்கள் அதை பார்க்கிற விஷயம். அந்த சிலுவையை விசுவாசத்தினாலே பார்த்தால் அது தேவனுடைய பலன். அந்த சிலுவையை அவிசுவாசத்தோடு பார்த்தால் அது உங்களுக்கு நஷ்டம், கெட்டு போகிறவர்களாக நீங்கள் இருப்பீங்க. சகோதரர்களை, இதை விளங்கி கொள்ள வேண்டும். 3வது முறை சொல்கிறேன், இன்னொரு முறை நீங்கள் ஒரு சிலுவையை நட்டு அதை அடையாளமாக ஒரு காட்சி பொருளாக மாற்ற முடியாது. Now the cross is no more a wooden material. It is a teaching. It's God's formula to save you as God's power. தேவனுடைய பலனாக நம்மை ரட்சிக்கக்கூடிய செய்தியாக சிலுவை இருக்கிறது. இந்த இடத்துல சிலுவை சிலுவை என்று நாம் பேசும்போது குறுக்கு நெடுக்காக இருக்கிற மரத்துண்டுகளை பற்றி பேசவில்லை. We are not talking about a wooden cross.
we are talking about God's plan that God offered his son on the cross. தேவனுடைய திட்டத்தில் அவருடைய குமாரன் சிலுவையிலே தொங்குகிறாரே, அதை பற்றி பேசுகிறோம். சில பேர் கழுத்தில் ஒரு சிலுவை அணிவார்கள். அது சிலுவையின் அடையாளம். அது கிறிஸ்தவ உபதேசத்தின் அடையாளம் அல்ல. கிறிஸ்தவ உபதேசத்தின் அடையாளம் போதனையாக இருக்கிறது. அதை நாம் கை கொள்ள வேண்டும். பிரச்சனை என்னன்னா, உலகத்தில் 2 வகையான மக்கள் இருக்காங்க. உங்களை மாதிரி, என்ன மாதிரி. ரொம்ப அறிவாளிங்க, ரொம்ப ரொம்ப பிரமாதமான அறிவுடைய மக்கள். எல்லா மதத்திலுமே மக்கள் ரொம்ப சர்ச் தேடிக்கொண்டே இருக்கிறாங்க. இந்த சிலுவையை பார்க்கும்போது அந்த முதல் நூற்றாண்டு காலத்தில் காலகாலமாக வந்த அந்த பழைய ஏற்பாட்டு தீவிரவாதிகள், அதாவது அந்த யூதர்கள், அவங்களுக்கு அந்த சிலுவை பார்க்கும்போது ஒரு அடையாளமாக தெரியல. அதே போல கிரேக்கர்கள் அந்த சிலுவையை பார்க்கும்போது அடிமுட்டாள்தனமாக தெரியுது, ஞானம் தெரியல. என்ன இது? யாராவது ஒரு புறாவுக்காக தொடையில் இருக்கிற கறியை அரிஞ்சு கொடுப்பானா? நம்ம ஊரில் அந்த மாதிரி கதை இருக்குல்ல, சிபி சக்கரவர்த்தி கதை. ஒரு புறாவுக்காக தன்னுடைய தொடையை அறிந்து கழுகு கொடுத்தான் என்ற ஒரு கதை உண்டு இங்கே. அது ஒரு கட்டுக்கதை, ஒரு அன்பின் விளக்கத்திற்காக சொல்லப்பட்டது. அதை விடுவோம். ஆனால் இங்கே தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை சிலுவையில் கொன்றார் என்ற அந்த செய்தி சில மக்களுக்கு பைத்தியமாக தெரியுது. பாருங்கள், 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 22வது வசனம். 2 வகையான மக்களை இங்கே பார்க்கிறோம். ஜூஸ் அண்ட் த கிரீக்ஸ். யூதர்கள், கிரேக்கர்கள். இந்த யூதர்கள் எப்போதும் அடையாளத்தை தேடுகிறார்களாம். The Jews always seek sign. அடையாளம்னா என்னது? பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலர்களுக்காக செங்கடல் 2 திறந்தது. அது எவ்வளோ பெரிய அடையாளம். அந்த மாதிரி அடையாளம் எங்கன்னு கேட்குறாங்க. மந்தை மேய்ப்பர்கள் இரவிலே மந்தையை காத்து கொண்டிருக்காங்க. நடு இரவிலே தேவ தூதர்கள் தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷன் மேலே பிரியம் அப்படின்னு சொன்னாங்க. க்ளோரி டு காட், பீஸ் ஆன் எர்த், குட்வில் ஆன் மென் என்று சொன்னார்கள். அதை ஆச்சரியமாக பார்த்த அந்த மந்தை மேய்ப்பர்களுக்கு, இந்த பார், நீங்கள் உடனே பெத்லெகேம் போங்க, அங்கே ஒரு தொழுவத்தில் கந்தை துணியில சுற்றிய ஒரு குழந்தைய மரியாளின் மடியில் பார்ப்பீங்கன்னு சொன்னாங்க. இதான் உங்களுக்கு அடையாளம்னு சொன்னாங்க. அவர்கள் அதே மாதிரி போய் பார்த்தாங்க. அடையாளம்னா என்னது? அடையாளம்னா நீங்கள் போய் பார்க்குற மாதிரி இருந்தால் அது பேர் அடையாளம். அதை தான் இந்த யூதர்கள் கேட்குறாங்க. மத்தேயு 21 அதிகாரம் 2வது வசனம். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்கள் 2 பேரை பார்த்து, நீங்கள் எதிரில் இருக்கிற கிராமத்துக்கு போங்க, அங்கே ஒரு வீட்டாண்ட ஒரு கழுதையும் அது பக்கத்தில் ஒரு குட்டியும் கட்டி இருக்க காண்பீர்கள். அதை அவிழுங்கள். அதை அவிழ்க்கும் போது யாராவது கேட்டால் இது ஆண்டவருக்கு தேவைன்னு சொல்லுங்கள், உடனே அவன் அனுப்பி விடுவான்னு சொன்னார். அதே மாதிரி அவர்கள் போய் பார்த்தா அங்கே ஒரு கழுதையும் கழுதை குட்டி இருந்தது. அது ஒரு தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல். அதான் அடையாளம். யாருக்கு? அந்த 2 பேருக்கு அடையாளம். அது அந்த கழுதையை கொண்டு வந்த பிறகு தான் அதன் மேலே இயேசு உட்கார்ந்து உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை ஓசன்னா என்று சொல்லி அவர் எருசலேம் நகரத்துக்குள்ளே சென்றார் என்று நாம் படிக்கிறோம். அடையாளம்னா என்னது? அடையாளம்னா இட்ஸ் அ மார்க், எ டிஸ்டிங்கிஷ்டு மார்க். இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையின் இரவாகிய பஸ்கா இரவன்று அவருடைய வீட்டினுடைய கதவுகளிலே ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை பூசினார்கள். இட்ஸ் அ மார்க், இட்ஸ் அ சைன், ஒரு அடையாளம். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பதற்கு எது அடையாளம்? அவர் ஏரோது ராஜாவோட, பிலாத்தை விட மகா பெரிய வல்லவராக, சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறவராக,
கையை அப்படி தூக்கினா இந்த பக்கம் ஒரு 10,000 பேர் விழுவான், இந்த கையை அப்படி தூக்கினா இன்னொரு 10,000 பேர் கீழே விழுவான். அந்த மாதிரி சக்தி பொருந்திய ஒருவராக வருவார் என்று அந்த யூதர்கள் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் பிறந்ததோ கந்தை துணியிலே சுற்றப்பட்டவராக, அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் அதை ஏதோ திருட்டளவாக சம்பாதித்ததாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். இதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியல. They cannot understand that Son of God came such humblest form. They expected him, he will be an emperor, a ruler of the world. உலகத்தினுடைய மாபெரும் சக்கரவர்த்தியாக அவர் பிறப்பார்னு நினைச்சிட்டாங்க. அந்த அடையாளம் அங்கே மிஸ் ஆச்சு. அதனால் யூதர்கள் இயேசுவை பார்த்து அடையாளத்தை தேடுகிறார்களாம். இந்த கிரேக்கர்கள் இருக்காங்களே, அவங்க எப்பவுமே ஞானத்தை தேடுறாங்களாம். என்னையா ஞானம் இது? கடவுள் போய் மனுஷனை ரட்சிக்கிறார்னு சொன்னால் ஏற்றுக்கிறோம், அதுக்காக ஏன் அவருடைய மகனை அவர் சிலுவையில் கொடுக்கணும்? வேறு வழி இல்லையா? 2 தூதர்களை அனுப்பக்கூடாதா? ஒரு நட்சத்திரத்தை கீழே தள்ளக்கூடாதா? நோவா காலத்து வெள்ளம் போல வரக்கூடாதா? சோதம் காலத்து அக்னி போல மனுஷன் மேலே விழக்கூடாதா? Why God has chosen such a hardship to give his own son? நீங்கள் நான் செய்வோமா? ஒரு கடனை கட்டணும்னா பணமாக கட்டுவோம், இருக்கிற வீட்டை விற்று கொடுத்துட்டு போயிடுவோம், இருக்கிற குழந்தைய சாவடிப்புமா? மூத்த பிள்ளையை கொடுப்போமா? கொடுக்க மாட்டோமே. உயிரில் ரொம்ப முக்கியம். ஞானம் இல்லாத காரியம் இல்லையா? கடன்பட்டவனுக்கு இந்தா என் பெரிய பையனை எடுத்துன்னு போ, கடன்லாம் கொடுக்க முடியாது, வேணா அந்த பையனை வச்சுக்க, அப்படி யாரும் சொல்ல மாட்டான். என் அன்பு சகோதரர்களே, யூதர்கள் இயேசுனிடத்தில் அடையாளத்தை தேடினார்கள், கிரேக்கர்கள் இயேசுனிடத்தில் ஞானத்தை தேடினார்கள். 2 பேருக்கும் பதில் 0, 2 பேருக்கும் பதில் ஒன்றுமே இல்லை. கடவுள் சிரிக்கிறார். ஏன்னா அந்த பாருங்க, நீங்கள் கடவுள்கிட்ட அடையாளத்தை தேடுறதையோ ஞானத்தை தேடுறதையோ வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பதில் இல்லை. சிலுவையை பாருங்கள். அவரை சவுக்கால் அடித்தவன் பக்கத்திலே நிற்கிறான், அவருடைய தலையில முள்முடியை வைத்தவன் பக்கத்திலே நிற்கிறான், அவருடைய தாடி மயிரை பிடுங்கினவன் பக்கத்திலே நிற்கிறான், அவருடைய விலாவை குத்தினவன் பக்கத்திலே நிற்கிறான், அவர் முகத்திலே காரி உமிழ்ந்தவன் பக்கத்திலே நிற்கிறான், அவரை தூஷித்து கொண்டிருக்கிற பக்கத்திலே நிற்கிறார்கள். அனைவரும் கொடூரமான அந்த மரணத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கும் போது வானத்திலிருந்து சடிதியாக ஒரு மின்னல் தோன்றியதைப் போல இயேசுவின் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருகிறது. என்ன சொன்னார் தெரியுங்களா? என்ன சொன்னார்? பிதாவே, இவர்களை மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொன்னார். After all he said, Father, forgive them, they do not know what they do. This is what all about the message of the cross. சிலுவையினுடைய போதனை செய்தி என்பது நம்முடைய கண்களை பிடுங்கும் கொலைக்கார செய்தி அல்ல, நம்முடைய உயிரை எடுத்துவிடும் கொடுமை செயல் அல்ல, நம்முடைய பாவங்களை மன்னிக்கும் செய்தி, நம்முடைய கைகளில் வடியும் இரத்தத்தை கழுவும் செய்தி, நம்முடைய கால்களில் வடியும் இரத்தத்தை கழுவும் செய்தி, நம்முடைய தொண்டையில் இருக்கும் விஷத்தை கழுவும் செய்தி. ஒருவனும் நீதிமான் இல்லை. ரோமர் 3:10. எல்லா மனுஷனும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்து விட்டார்கள். ரோமர் 3:23. பாவத்தின் சம்பளம் மரணம். ரோமர் 6:23. இவர்களுக்கு மன்னி ஆண்டவரே. சிலுவை இஸ் a message of forgiveness. Christianity, it is all about a teaching of forgiveness. ஆனால் ஏன் இது ஒரு டீச்சிங், ஏன் இது ஒரு போதனைன்னு அழைக்கப்படுதுன்னா, வெறும் சிலுவையை அப்படியே பார்த்துன்னு இருந்தால் பயன் இல்லை, வெறும் சிலுவையை இயேசு இல்லாமல் பார்த்துன்னு இருந்தாலும் பயன் இல்லை. இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தோடு அந்த சிலுவையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால தான் சொல்கிறாரு, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம்,
ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அது தேவ பலனாக இருக்கிறது. புரிஞ்சுதுங்களா? இந்த செய்தி உங்களுக்கு விளங்குதா? அதாவது தேவன் தன்னுடைய கோபத்தின் கீழே மனிதர்களை தண்டிக்காமல் தேவன் தமது அன்பினாலே பாவியை அணைத்துக் கொள்கிறார். கோபத்தினாலே தண்டிக்கிறதுனால கோபப்படுறவனுக்கும் நஷ்டம், தண்டிக்கப்படுகிற ஆளுக்கும் நஷ்டம். அன்பினாலே அணைத்து கொள்ளும் போது அணைக்கிறவருக்கும் லாபம், அணைக்கப்பட்டவனுக்கும் லாபம். எதை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அதனால தான் நியூ டெஸ்டமெண்ட், இட் இஸ் எ நியூ டெஸ்டமெண்ட் ஆஃப் ஃபர்கிவ்னஸ் டு யூ. புதிய ஏற்பாடு மன்னிப்பின் புத்தகமாக இருக்கிறது. இயேசுவின் ரத்தம் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதாக இருக்கிறது. அது வலிமையாக இருக்கிறது. யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள். எவ்வளோ பெரிய அடையாளம் உங்களுக்கு வேணும்? இயேசு சிலுவையில் அரைஞ்சாங்கல்ல, அவரை அரைஞ்சப்போ அவர் அங்கே இறந்துட்டார்ல. அவரை மனுஷன் தானே கழட்டினான் ஆணியிலிருந்து, மனுஷன் தானே அடக்கம் பண்ணான், மனுஷன் தானே அந்த கல்லறையை மூடி வச்சான், மனுஷன் தானே அந்த கல்லறையை பாதுகாத்தான். எவ்வளோ பெரிய அடையாளம் தெரியுங்களா? 3ஆம் நாளில் அவர் சொன்னபடியே மரித்தோரிலிருந்து எழுந்தார். கல்லறை மூடியிருந்த கல் தூக்கி எறியப்பட்டது. அவரை சுற்றி இருந்த பிரேத சீரை கழற்றி வைக்கப்பட்டிருந்தது. அவர் அங்கே இல்லை, அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார். அதற்கு பிறகு 40 நாள் அவர் தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அவருடைய காயப்பட்ட கைகளையும் குத்தப்பட்ட விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். அவர்களோடு நடந்து சென்றார், அவர்களோடு பேசினார், அவர்களோடு சாப்பிட்டார், அவருடைய கண்களுக்கு முன்பாக பரமேறி சென்றார். இதை விட பெரிய அடையாளம் ஏதாவது உங்களுக்கு தேவையா? சிலுவையை பற்றிய உபதேசம். நீ கெட்டு போகணும்னு நினச்சா அது உனக்கு பைத்தியமாக இருக்கும். நீ ரட்சிக்கப்படணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு தேவனுடைய பலனாக இருக்கும். இப்பொழுது 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 23வது வசனம். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை, பேனால் அடிக்கொண்டிடுங்கள், பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயிருக்கிறார். நாங்களோ சிலுவையிலே அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அண்டர்லைன் பண்ணுங்க. அதை என்ன சொல்கிறாங்க? பிரசங்கிக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை எடுத்து சொல்லுகிறோம். அதை நீங்கள் விசுவாசித்தால் போதும். 24வது வசனம். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும், கவனிங்கள், எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாயிருக்கிறார். எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்பட முடியாது. தேவனுடைய சித்தம். எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் அதை விசுவாசிப்பார்கள். நல்ல நிலத்திலே விழுந்த விதை போல உங்கள் இருதயத்திலே விசுவாசத்தின் வார்த்தை இப்பொழுது விழுந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும், ரட்சிக்கப்பட முடியும். அநேகர் என்ன நினைக்கிறாங்க? இந்த சிலுவையை பார்த்து ஒரு பைத்தியக்காரத்தனமாக இருக்குது. இட்ஸ் என்டையர்லி எ ஃபூலிஷ் மேட்டர். மற்ற எல்லா மதங்கள்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடவுள் எப்படி இருக்கிறாருன்னா, மனுஷனை கொல்றாரு, அடிக்கிறாரு, கிழிக்கிறாரு, மிதிக்கிறாரு, அந்த மாதிரிலாம் காட்டுவாங்க. ஆனால் சிலுவையை பார்க்கும்போது, சே, இப்படி ஒரு சிலுவையில் மரித்த மனிதன் எப்படி என்னை ரட்சிக்க முடியும் என்று ஒரு பைத்தியத்தை போல அதை பார்க்குறான். ஆனால் தேவனுடைய பைத்தியம் மனுஷனுடைய ஞானத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குதான். அதான் அந்த ரகசியம். பாருங்கள் 25வது வசனம். இந்தபடி தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாக இருக்கிறது. தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலம் உள்ளதாக இருக்கிறது. எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி 1 ஞானிகள் அநேகர் இல்லை, 2 வல்லவர்கள் அநேகர் இல்லை, 3 பிரபுக்கள் அநேகர் இல்லை.
உலகத்தில் 3 வகையான மக்கள் இருக்காங்க. யாருன்னா ஞானிகள் அப்படின்னா வைஸ், வல்லவர்கள் மைட்டி, மூன்றாவது பிரபுக்கள் ரிச்சஸ். அதாவது ஞானிகள், வல்லவர்கள், பிரபுக்கள். இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இந்த சிலுவையை ஏற்றுக்கொள்றதில்லை. அதனால தான் கிறிஸ்தவ மார்க்கம் உலகத்தில் 7 மார்க்கமாக இருக்குது. மற்ற மதத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பொண்ணு வெள்ளி எல்லாம் கொட்டி கிடக்கும் மலை அளவுக்கு. கிறிஸ்தவர்கள் தேவன் அவர்களே ஆசீர்வதித்தால் மட்டும்தான் அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். இன் கிறிஸ்டியானிட்டி யூ நெவர் see gold or silver. அப்போஸ்தலர் வாழ்ந்த காலத்தில் அவர்கள் கையில் பொண்ணு வெள்ளி எதுவும் இல்லை. இன்றைக்கு அதே நிலைமை தான். ஏனென்றால் கிறிஸ்தவத்தில் நான் ஒரு ஞானியாக உள்ள வர முடியாது, நான் ஒரு வல்லவனாக உள்ள வர முடியாது, நான் ஒரு பிரபுவாக உள்ள வர முடியாது. I cannot enter into Christianity as wise, as mighty, as riches. You have to come to the cross as the humblest person. உன்னை தாழ்த்த வேண்டும். கிறிஸ்தவம் தாழ்மையிலே தொடங்கும் ஒரு மார்க்கமாக இருக்கிறது, எளிமையின் மார்க்கமாக இருக்கிறது, உலகத்தை வெறுக்கும் மார்க்கமாக இருக்கிறது. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவளை விட்டு வெளியே வருகிற ஒரு மார்க்கம் இருக்கிறது. நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், ஆகவே நான் உலகத்தை விட்டு விட்டேன். I left the world because I have been crucified with Christ. இதுதான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் ஏழ்மையின் மார்க்கம், ஏழைகளின் மார்க்கம், ஆவிலே எளிமையுள்ளவர்களின் மார்க்கம், தாழ்மையுள்ளவர்களின் மார்க்கம். ஆனால் அன்பின் மார்க்கம், சமாதானத்தின் மார்க்கம், ரட்சிப்பின் மார்க்கம், மோட்ச மார்க்கம், விசுவாசத்தின் மார்க்கம். என் அன்பு சகோதரர்களே, இயேசு உங்களை அழைக்கிறார். இந்த சிலுவை தன்னுடைய 2 கரங்களை விரித்து உங்களை அழைக்கிறது. ஆகவே there is no need of a wise, there is no need of a mighty person, there is no need of a riches, but all you need a humility to take this cross. இந்த சிலுவையை எடுத்துக்கொள்ள, இதன்படி நடக்க ஒரு தாழ்மை இருந்தாலே போதும். ஆண்டவர் சொல்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கோ அவர் எதிர்த்து நிற்கிறார். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 27 பாருங்கள். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்திலே பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்திலே பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். இந்த உலகத்தில் அன்பு தம்பியே, அன்பு தங்கையே, அன்பு தந்தையே, தாயே, வாழ்க்கையில் எதுவுமே நம்ம இல்லை, சம்பாதிச்சுக்கலை, என்னுடைய முன்னோர்கள் எனக்கு விட்டு செல்லலை, நான் எப்போது ஏழையாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது கூட உங்களுக்கு ஒரு நல்ல தகுதி தான். எதுவுமே இல்லாதவர்களுக்கு தான் இயேசு, எதுவுமே இல்லாதவர்களுக்கு தான் பாவ மன்னிப்பு, எதுவுமே இல்லாதவர்களுக்கு தான் தேவனுடைய ஆசீர்வாதம். ஏன்னா நமக்கு எதனா ஒன்று இருந்தால் அது மேலே உட்காந்துக்குவோம், அதை தூக்கி பிடிச்சிக்குவோம், அதை விட்டு நம்ம வெளியே வர மாட்டோம் இல்லையா? அதானே இந்த உலகத்தில் பார்க்குறோம். இருமாப்புள்ளவர்களாக இந்த பணக்காரர்கள் நடக்கிறாங்க. நாளை நடக்கிறது என்னன்னு தெரியாது இருக்கிற ஆள் தான் இந்த உலகத்தில் கோடிகளை கட்டி 2 பேர் வாழ்வதற்கு கோட்டைகளை கட்டுறான். பார்த்தீங்களா? லட்ச கோடிகளை சேர்த்து வைக்கிறார்களே, அவர்கள் மரித்த போது அதில் ஒன்றையும் எடுத்து செல்வதில்லை இல்லையா? ஒரு மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் அவன் தன்னுடைய ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அதற்கு ஈடாக அவன் என்னத்தை செலுத்துவான்? மத்தேயு 16 அதிகாரம் 24 புரிந்து கொண்டீர்களா என் அன்பு சகோதரர்களே? இப்போது இந்த 1வது அதிகாரத்தை எப்படி கன்க்ளூட் பண்ணுறாருன்னு பாருங்கள், எப்படி அதை முடித்து வைக்கிறாருன்னு பாருங்கள். என்ன சொல்கிறாரு? 31 அவரே தேவனால், அதாவது இயேசு கிறிஸ்து நமக்கு ஞானமும், இதை தான் கிரேக்கர்கள் தேடினாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய மரணம் நமக்கு ஞானமாக இருக்கான். அவரால் நமக்கு ஞானமும், விஸ்டம். அடுத்தது நீதியும்,
ரைச்சியஸ்னஸ். மூன்றாவது பரிசுத்தமும், sanctification. நான்காவது மீட்புமானார், redemption. 4 வார்த்தைகள் இங்கு அடுக்கப்பட்டிருக்கு. சிலுவையை பற்றிய உபதேசம் 4 விஷயங்களை நமக்கு காண்பிக்கிறது. 1 தேவனுடைய ஞானத்தை காண்பிக்கிறது, 2 தேவனுடைய நீதியை காண்பிக்கிறது, 3 தேவனுடைய பரிசுத்தத்தை காண்பிக்கிறது, 4 தேவனுடைய மீட்பை நமக்கு காண்பிக்கிறது. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது என்று சொல்லி இன்றைய செய்தியை நான் இங்கே நிறைவு செய்கிற. நாளை நாம் சந்திப்போம், பிரார்த்தனை செய்வோம். பரலோகத்திலே வாசமாக இருக்கிற அற்புதமான தகப்பனே, யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட எங்கள் ஆண்டவர் இயேசுவை தேடி வந்தோம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் தேவனுடைய பலனாக இருக்கிறார். ஆம் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் எங்களுக்கு மீட்புமாக இருக்கிறார் என்று அறிக்கை செய்து இயேசுவின் நாமத்திலே இந்த ஜெபத்தை உமக்கு முன்பாக ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பான சகோதர சகோதரிகளை மீண்டும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக உங்களிடத்தில் ஒரு வேண்டுகோள், ஒரு ரெக்வெஸ்ட். என்ன அப்படின்னா, நம்முடைய பைபிள் அவர் ப்ரோக்ராம் பலவிதமான சேனல்களில் வருது. அதோடு கூட ரொம்ப முக்கியமாக இப்பொழுது உங்களிடத்தில் பொதுவாகவே நம்ம திருமறை நேரம் நிகழ்ச்சியில் பணம் கொடுங்க, இதை நம்பர் பாருங்கள், அனுப்புங்க அப்படின்னு நம்ம கேட்டதே கிடையாது. ஆனால் மிகப்பெரிய ஒரு ரெக்வெஸ்ட்டை, மிகப்பெரிய ஒரு விண்ணப்பத்தை உங்கள் முன்னால் நான் இப்போ வைக்கலான் இருக்கேன். அது என்னென்னா, நம்முடைய பைபிள் அவர் டிவியினுடைய யூடியூப் சேனலை நீங்கள் பார்க்குறீங்க நிறைய பேர். ஒரே ஒரு விஷயம், அதை பிறருக்கு அறிமுகம் செய்யுங்கள். அடுத்தது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த லைக் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், அக்செப்ட் பண்ணுங்கள். ஏன்னா ட்ரூத் இல்லையா அது, அதை நம்ம அக்செப்ட் தானே பண்ணணும் இல்லையா? அடுத்தது அந்த வியூஸ் எவ்வளவு பார்க்குறாங்களோ அவ்வளவு தூரத்துக்கு நாம் அந்த வசன விதைகளை இன்னொருவருக்கு நாம் கொண்டு சென்றதாக இருக்கும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் குஷ்ரோகிகள் எல்லாருமே சாகிற ஒரு தருவாயில் ஊரே இருக்குது, பட்டணமே இருக்குது. இவங்க அந்த கோட்டையினுடைய எல்லைக்கு வந்த உடனே பகைஞரெல்லாம் ஓடி போயிட்டு உணவுப் பொருள்லாம் கிடக்கிறத பார்த்த உடனே, ஆஹா, இந்த நற்செய்தியை நாம் சொல்லாமல் போனால் நமக்கு ஐயோ என்று சொல்லி அவங்க நல்ல செய்தியை கொண்டு போய் ஊரில் சொன்னாங்க. அதுபோல் இந்த சுவிசேஷம், இந்த சத்தியம், இந்த கிறிஸ்தவ விழிப்புணர்வு ஒருவர் பேச, அதை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்கிற ஒரு வேலையை, ஒரு அந்திரியாவினுடைய வேலையை அவர் தானே பண்ணார். இயேசுவை கண்டேன், வந்து பாருங்க அப்படின்னார். அதை நீங்கள் செய்யும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த ட்ரூத்தை அக்செப்ட் பண்ணுங்கள். மற்றவர்கள் இதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு கருவியாக, உதவியாக இருங்க. நிச்சயம் இது நிமித்தமாக இந்த சுவிசேஷ ஊழியத்தினுடைய பலனில் உங்களுக்கு பங்குண்டு இல்லையா? God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6082. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?